கர்த்தர் எனக்கு நல்லவரா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு நல்லவரா இருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு நல்லவரா இருக்கிறார். இந்த வாரம் முழுவதுமாய் காத்து கொண்டார். காத்து கொண்டார் தானே? காத்து கொண்டார் தானே? நன்மைகளை செய்தார் தானே? தினந்தோறும் காலையில எழும்பி காலையில சாம்பி ஐயாவுடைய ஒரு 7 ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நினைக்கிறேன். அவங்களுடைய ஆராதனையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாரம் சாம்பி ஐயாவை பார்த்து அவரு ஒரு கல்யாணத்தில் பார்க்க கர்த்தர் கிருபை இருந்தார். ரொம்ப நாளாக அவரை பார்க்கணும் நாங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அவரை பார்த்து அவருடைய ஊழியங்கள் எப்படி வந்து தூரத்தில் இருக்கிற யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க. நான்லாம் ரொம்ப தூரத்தில் இருந்து நம்ம யூடியூப்ல ஒருத்தருடைய செய்தியை கேட்குறோம். அவருக்கும் நமக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. எங்கேயோ இருந்து அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் பேசுற தேவனுடைய வார்த்தைகள், அந்த உண்மைகள் நம்மள என்ன பண்ணுது? நம்மளுடைய சூழல்ல இருந்து ஜெயிக்க, விடுதலையாக, பலப்பட அது நமக்கு என்ன பண்ணுது? அது உதவுது பாருங்க. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு சில நேரத்தில் அவளை மாதிரியே ஸ்டைலும் கூட ஏன்னா அந்த அளவுக்கு கேட்டு இந்த பாருங்க இருக்கீங்களா, முதல்ல இருக்கீங்களான்னு கேட்பாரு. இப்ப கேட்கறது இல்லை. ஹலோ இருக்கீங்களா அப்படிம்பாரு. இப்போ அது ரொம்ப பண்றது. ஸோ ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு தேவனுக்காய் வாழ்கிற வாழ்க்கை, ஒரு பாஸ்டர்ஸுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இங்க கேட்ட சாட்சியில தேவனை விசுவாசிக்கிற, தேவனை நம்புகிற, தேவன் இருக்கிறார், எனக்காக இருக்கிறார், என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஸ்கூல் போற பொண்ணோட வாழ்க்கை எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அங்க மயங்கி ஒரு பொண்ணு விழுந்துட்டா இந்த பொண்ணு என்ன பண்ணுது? சோம் பண்ணுது. அந்த பிள்ளை என்ன பண்ணுது? எலும்புது. இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கும் ஒரு குடுக்கலும் வாங்கலும் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு நன்மைக்காகவும் எதிர்பார்த்த சோ இயேசு கிறிஸ்துவை பெற்ற அனைவரும் எப்படிதான் இருக்கிறாங்க? ஆசீர்வாதமாய் இருக்கிறாங்க. அருமையான ஒரு வசனம் படிச்சோம் ஆராதனை அப்போ 27:13. சங்கீதம் 27:13 எடுங்க.